சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம நேயர்கள்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ராசி பலன் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில நம்ம வந்து இந்த வாரத்து முதல் வார ராசி பலன் அப்படின்ற ஒரு வீடியோவை வார வாரம் நம்ம வந்து தொகுத்து வழங்கலாம் அப்படின்னு முடிவு சொல்லி இந்த வாரத்துல இருந்து அப்ப வரக்கூடிய வாரம் 17/8/2026 இருந்து 23/8/2026 வரைக்கும் 12 ராசிகளுக்கும் எப்படி அப்படின்றத நாம வந்து என்ன பண்ண போறோம், இந்த வாரத்துல இருந்து பார்க்க போறோம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல, அதாவது இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் அதிபதியான உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் 6ல வந்து இருக்கிறாரு. 6ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அங்க சுக்கரன் வந்து நீசமாய் இருக்கிறாரு. அப்ப அந்த சுக்கரனுடைய சேர்ந்து 6ஆம் பாவகம் சுபத்துவமாகுது. அப்ப கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு முடிவுகள் எட்டப்படும். கேட்ட இடத்துல கடன் அல்லது கடனை வந்து கொடுத்துட்டு புது கடன் வாங்குற அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை நம்ம மேசராசிக்கு இருக்குது. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது செவ்வாய் புதன்ல பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசியை 7ஆம் இடத்துல வந்து பாக்குறாரு. வளர்பிறை அமைப்புல இருந்து பாக்குறாரு. இது ஒரு, அதாவது 7ஆம் இடத்துல சுபத்துவம் ஆகிறதுனால உங்களுடைய பார்ட்னர்கள், நண்பர்கள், வாழ்க்கையில வந்து வாழ்க்கை துணை, கணவன் மனைவி, இந்த விஷயங்கள்ல இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து மாற்றமாகி சிறப்பா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாழன் வெள்ளி சனி, அப்ப இந்த சனிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டமமா இருந்தா கூட சுப சந்திராஷ்டமம் சொல்லக்கூடிய அமைப்புல இருக்குது. அதாவது குருவின் சந்திரன் இந்த இடத்துல உங்களுக்கு நீசமானா கூட உச்சகுருவின் பார்வையில இருக்கிறது ஒரு சிறப்பு, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. 1000 தான் இருந்தாலும் சந்திராஷ்டம் என்பது வந்து அன்னைக்கு அந்த ஒரு 2.25 நாட்கள்ல வந்து வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நீங்க என்ன பண்ண வேணாம், முடிவெடுக்க வேண்டாம். அதை வந்து நீங்க ஒரு 2 நாளைக்கு தள்ளி போடுறது சிறப்பா இருக்கும். இதே போல புதிய அறிமுகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வண்டி வாகனங்களை போகும்போது மிகுந்த கவனத்தோட இருக்கணும். ஜாமீன் போடுறது, பண விஷயங்கள்ல ரொம்ப 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 ஜாக்கிரதை. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை மாலைக்கு மேல, அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அருமையான நாள், அதாவது 9ஆம் இடத்துக்கு போறாரு. 9ஆம் இடத்துக்கு போகும் பொழுது அங்க பாத்தீங்க அப்படின்னா பரிவர்த்தனை அமைக்கிறார். 4ஆம் அதிபதியும் சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை பண்ணாங்க. அப்ப தாயார் வழி, தந்தையார் வழி, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தக்கூடிய அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய சலுகைகள் அல்லது அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்த்த பர்மிஷன், இந்த மாதிரி அமைப்புகள் நல்லா இருக்கும். அதே போல தாயார் வழியில இருந்த தந்தை வழியில இருந்தக்கூடிய பிணக்குகள் வந்து உங்களுக்கு சரி செய்யப்படும். உங்களுக்கு பாக்கியங்கள் அருமையா கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கும். அதோ இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்க வந்து வியாழன் வெளியில மட்டும் இந்த சந்திராஷ்டம தினம் அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்து இந்த வாரம் மொத்தத்துல பெரிய கெடுதல் இல்லாத வாரமாக அமைந்திருக்குது மேசராசி நேயர்கள் அனைவருக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா 5 நீச நிலையில இருக்கிறார். இந்த வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியனும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துல வந்து தன்னுடைய வீட்டுல ஆட்சி பலமும் அடைந்து, அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் அதிபதியான புதனும் இந்த தடவை பயிற்சி ஆகிறார். இந்த வாரத்துல பயிற்சி ஆகிறார். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை அதிகம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனை வளர்பிறை அமைப்புல இருக்கக்கூடிய அந்த 3ஆம் அதிபதியான சந்திரனோட சேர பிரயாணத்தின் மூலமா உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை சில பிரயாணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு போறார். அப்ப அந்த 6ஆம் இடத்துக்கு போகும் பொழுது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வளர்பிறை அமைப்புல இருக்கிறாங்க. அந்த 6ஆம் இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன்ல இருந்தாலும் அந்த 2 தினங்களும் பாத்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்கள், கடனால் லாபம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாதாரண நிலையில இருக்குது. 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து போகும் பொழுது அங்க வந்து பிரயாணங்கள், இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதேக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வியாழன் வெள்ளியில பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ராசியை வந்து அவர் வந்து பார்க்கிறார். அது வந்து அந்த இடத்துல நீசம் இல்லாம குருவினுடைய பார்வையில இருந்து பார்ப்பது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ராசி என்னைக்கு வந்து சுபத்துவம் ஆகும் பொழுது நமக்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்ப அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை
அல்லது சில அதாவது ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், அந்த மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆவணி வேற பறக்க போகுது. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா மனம் முடிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருது. குருவின் பார்வையும் உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ அந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா பங்குதாரர்கள், நண்பர்கள், கணவன் மனைவி உறவு, இந்த விஷயங்களும் நல்லா இருக்கும். இளைஞர்களுக்கு வந்து வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் விவகாரங்கள் பாத்தீங்க அப்படின்னா கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. என்னைக்கு போயிடுறாருன்னா உங்களுக்கு சனிக்கிழமை இரவு மாலைக்கு மேல போய் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது. இந்த சந்திராஷ்டமம் பாத்தீங்கன்னா சுப சந்திராஷ்டமமா தான் இருக்குது. ஏன்னா குருவும் சந்திரனும் உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறாங்க. அதாவது 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறாங்க. ஸோ இந்த அமைப்புல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். திடீர் லாபங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கூட சந்திராஷ்டமம் தான். நாம வந்து என்ன பண்ணக்கூடாது, சந்திராஷ்டமம் அன்னைக்கு பண விவகாரங்கள், வாகனத்துல போகக்கூடியது, ஜாமீன் போடக்கூடியது, இந்த விஷயங்கள்ல எப்பவுமே முன்னெச்சரிக்கையா இருக்காங்க. அன்னைக்கு வந்து புதுசா அறிமுகமாகுபவர்கள கூட நம்ம கொஞ்சம் எப்பவுமே எந்த காலத்திலையும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கு. அதுதான் வந்து ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புதன், மிதுனம், புதனுடைய ராசி மிதுனம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா மிதுன ராசி வந்து இப்ப சுறுசுறுன்னு கோபப்படுவீங்க. காரணம் என்னன்னா ராசியில வந்து செவ்வாய் இருக்கிறாரு. அந்த கோபமா தான் இருப்பீங்க. சோ இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் வெண்ணாகிறாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க. சுக்கிரன் உங்களுக்கு விரையாதிபதி, அவர் 2ஆம் அதிபதியோட சேர்கிறார். இப்ப வந்து சுப செலவுகள் நிச்சயமா உங்களுக்கு திங்கட்கிழமை இருக்கும், சுப செலவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் புதன் போறாங்க. ஸோ வளர்பிறை அமைப்புல இருக்கும்போது 5ஆம் பாவகம் வந்து சுபத்துவமாகுது, அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுபமாகுது. ஸோ அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம், அதாவது வேலையில ப்ரமோஷன், இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய காலங்கள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கும். பிள்ளைகள் விஷயத்துல இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி பிள்ளைகளுக்காக அதாவது பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு பெருமை, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா வியாழன் வெள்ளியில பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் நீசமா இருந்தா கூட குருவின் பார்வையில மிகத்துவம் சுபத்துவம் உச்ச குருவின் பார்வையில இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகம் வந்து வலுவாகுது. அப்ப இந்த 6ஆம் பாவகம் வலுவடையும் போது புதுக்கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பழைய கடனை செட்டில் பண்ணிட்டு நீங்க வந்து புதுக்கடனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்துக்காக வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனிக்கிழமை மாலைக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி வளர்பிறை சந்திரனால என்ன ஆகுது அப்படின்னா பரிவர்த்தனையான சந்திரனோட அமைப்புல பாத்தீங்கன்னா ராசி வந்து வெளிச்சம் வருது. அப்ப ஒரு ராசி வந்து சந்திரனால ஒளித்தன்மை பெறும் பொழுது அந்த ராசி நாதர்கள் எப்படி இருப்பாங்க, வலுவா இருப்பாங்க, எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற இதா இருக்கு. 7ஆம் பாவம் சுபத்துவமா இருக்கிறதுனால 7ஆம் அமைப்புகளுக்கான விஷயங்கள், அதாவது மிதுன ராசியில இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத இளைஞர்கள் இளைஞிகள் அவர்களுக்கு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் விவகாரங்கள் நல்ல ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திருமணமானவர்களுக்கு திருமண பந்தத்தில் இருந்த சிக்கல்கள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நண்பர்கள், பார்ட்னர்கள், அவங்களோட இருந்த பிணக்குகள்லாம் போய் சிறப்பாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அடுத்து கடகராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடகத்திலே ஏற்கனவே குரு இருக்கிறார். இதுவரைக்கும் இருந்த தனாதிபதியான சூரியன் அவரும் உங்களுடைய விரையாதிபதி 3ஆம் அதிபதியான புதனும் இந்த வாரம் பாத்தீங்கன்னா பயிற்சியாகி சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலன்தான். அப்ப இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு இந்த அமைப்புல இருப்பார். அப்ப 2ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கிறது ஒரு சிறப்பு. தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவான நிலைமை கடகராசியினர்களுக்கு இருக்கும். கடகராசினருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அதே போல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா நீச்ச சுக்கிரனோடைய சேர்ந்து இருந்தாலும் கூட 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது சிறு பயணங்கள், பல புதிய தொடர்புகள், இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன், அதாவது அதே போல திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா தம்பி தங்கச்சி வகையில
வந்து ஒரு சிறப்பு அமைப்பு, இளைய சகோதரத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன்ல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல அவர் என்ன பண்றாரு, வளர்பிறை அமைப்புல இருக்கிறார். சோ 4ஆம் பாவகம் வலுப்பெறுது, புதுசா வாகனம் வாங்குறாங்க. அதே போல தாயாரோட இருந்த பிணக்குகள் நீங்கி தாயார் மீது ஒரு தாயார்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அனுமதியோ தாயார் மூலமாக ஒரு லாபம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் 4ஆம் பாவத்துல இருக்கும்போது செவ்வாய் புதன் நாள்ல இருக்குது. அடுத்தது அப்படியே பாத்தீங்கன்னா வியாழன் வெள்ளியில பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு போய் நீசமானா கூட உச்சகுருவின் பார்வையில இருக்கிறார். அப்ப வந்து அந்த அந்த 5ஆம் இடம் வந்து உங்களுக்கு சுபத்துவம் ஆகிறதுனால அதிர்ஷ்டம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா நீசமா இருக்கக்கூடியதுனால மனம் சில வந்து ஒரு ஒரு தயக்கத்தோட இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறுல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு போய் 6ஆம் அதிபதியோட பரிவர்த்தனையாக இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமை இருக்கு. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். புதுக்கடன், அதாவது கொடுத்துட்டு புதுக்கடனை வரைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த வாரம் வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் எந்தவித சந்திராசனமும் இல்லாத ஒரு சிறப்பான வாரமாக இருக்குது எல்லா கடகராசி நேயர்களுக்கும். அடுத்தது சிம்மம். சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா சிம்மாதிபதி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்கன்னா சூரியன் இதுவரைக்கும் கடகத்துல 12ஆம் இடத்துல இருந்தார். இப்ப இந்த வாரம் பாத்தீங்கன்னா அவர் பயிற்சியாகி உங்களுடைய ராசியில சிம்மத்திலே வந்து ஆட்சி பெறார். புதனும் என்ன ஆகிறார், அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆட்சி பெறார். அதாவது லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 2ஆம் அதிபதியான புதனும் உங்களுடைய ராசிக்கு உங்க ராசிநாதனோட சேர்ந்து ஒரு பயிற்சியாகி இங்க வர்றார். சோ இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா பொதுவா ராசிநாதன் ராசியில இருக்கிறது நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். 2ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பயிற்சி என்ன ஆகும் அப்படின்னா தனத்தை கொடுக்கும். அதே போல திங்கட்கிழமை பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் வந்து சுபத்துவமா இருக்குது. வளர்பிறை அமைப்புல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் வந்து சுக்கிரனோட சேர்ந்து உங்களுக்கு வந்து சுபத்துவமா இருக்கிறதுனால தனம் விஷயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல இது இருக்கும், பணம் வரவு இருக்கும். பண வரத்து நிச்சயமா திங்கட்கிழமை உங்களுக்கு அமையும். அப்படியே பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன்ல பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு போற சந்திரன் வந்து 3ஆம் இடத்துல சுபத்துவப்படுறார். 3ஆம் இடம் இளைய சகோதரர். அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைய சகோதரர்கள் வகையில வந்து ஒரு பிணக்குகள் இருந்து அந்த பிணக்குகள் தீர்ந்து அவங்களுடைய ஒரு நட்பு, நல்ல ஒரு அன்பு நேசம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. 3ஆம் பாவகம் சுபத்துவமாகிறதுனால சிறு சிறு பயணங்கள் போற மாதிரி இருக்கும். தொடர்புகள், புது தொடர்புகள், அந்த மாதிரி அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு. அப்படியே வியாழன் வெளியில பாத்தீங்க அப்படின்னா அவர் 4ஆம் இடத்துல போறாரு. 4ஆம் இடத்துல அவர் நீசமா இருந்தா கூட குருவின் பார்வை இருக்கனால 4ஆம் பாவம் சுபத்துவமா இருக்குது. அப்ப வண்டி வாங்கணும், புது வண்டி வாங்கணும் நினைக்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்கள், அப்ப புது வண்டியை பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி கொடுப்போம். இப்போ வண்டி வாகனங்கள் அந்த டிராவல்ஸ் நடத்துறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு லாபமான ஒரு வாரமாக இருக்கும். தாயார் விஷயத்திலையும் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய, தாயார் உடல் நலம் மற்ற விஷயங்கள்ல வந்து இருந்தக்கூடிய தடைகள் அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நன்மையா இருக்கும், சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சனி ஞாயிறுல பாத்தீங்கன்னா அவர் வந்து 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 5ஆம் இடத்துல இருந்து அவர் குருவோட உங்களுக்கு 5ஆம் அதிபதியோட அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறார். சோ 12ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை இருக்காங்க. குழந்தைகள் விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா செலவுகள் இருக்கும், நல்ல சுப செலவுகள் இருக்கக்கூடியது இருக்கும். அதே போல 5ஆம் பாவகம் சுபத்துவம் ஆகிறதுனால அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். உங்களுக்கு பதவிகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு, ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே போல குழந்தைகள் சார்ந்த விஷயம், சில பேருக்கு வந்து இந்த குழந்தை அமைப்புகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும். அடுத்து கன்னி ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை உங்க பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ராசியிலேயே வந்து என்ன இருக்கிறாரு, நீச்ச சுக்கிரன் இருக்காரு. நீச்ச சுக்கிரனோட சந்திரன் இருக்கனால ஒரு விதமான ஒரு பதக்கம் இருக்கத்தான் செய்யும் திங்கக்கிழமை. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செவ்வாய் புதன்ல பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் சுபத்துவம் ஆகுறதுனால தனம் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வரவுகள் இருக்கும். 2ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறதுனால பாத்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய லாபாதிபதியான 11ஆம் அதிபதி 2க்கு வரும் பொழுது தனத்துல ஒரு லாபம் இருக்கும், தொழில்ல லாபம் இருக்கும். வட்டிக்கு விட்டு வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வியாழன் வெளியில பாத்தீங்கன்னா அவரை வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறார். 3ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா
மிகுந்த சுபத்துவமா இருக்குது. மூன்றாம் பாவம் சுபத்துவம் ஆச்சுனாவே நம்மளுடைய இளைய தம்பி தங்கச்சிங்க விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும். அவங்க கிட்ட இருந்தக்கூடிய அவங்க மூலமா நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி அவங்களோட இருந்த விரோதங்கள் மறையும். அப்புறம் சிறு சிறு பயணங்கள் வரும். அதுக்கப்புறம் குருவின் பார்வை இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் போறதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி ஞாயிறுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 4ஆம் பாவத்துக்கு சந்திரன் போயிடுறாரு. அப்ப சந்திரன் 4ஆம் பாவத்துக்கு போனோன்னு அவர் குருவோட பரிவர்த்தனை 4ஆம் அதிபதியோட என்ன ஆகுறாங்கன்னா பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறார். 4ஆம் பாவகம் என்பது தாயாரும் தாயார் வழியில, இப்ப தாயார் வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய் மாமன் வழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல தாய் மாமனோட இது வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தோம், மாமாவோட பேசாம இருந்தோம், அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும்போது தாயார் வர்க்கத்தோட என்ன ஆகும் வரும்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டிராவல்ஸ் இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பான அமைப்பா இருக்கும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த வாரம் சந்திராஷ்டமம் இல்லாத வாரமாக கன்னிராசி நேயர்களுக்கு அமைந்திருக்குது. அடுத்த ராசி பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு 12, 1, 2, 3ஆம் பாவங்களை சந்திரன் வந்து பயிற்சி ஆகிறார். 12ல இருக்கும் பொழுது அவர் சுக்கிரனோட சேர்ந்து இருப்பார். இப்ப சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது பெண் சார்ந்த வழிகள்ல பாத்தீங்கன்னா சுப செலவுகள். பெண்ணுன்றது யாரு? தாயாரா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், நம்ம மனைவியா இருக்கலாம், நம்மளுடைய மகளா இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சுப செலவுகள் இருக்கும். அப்படியே பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன்ல பாத்தீங்கன்னா அவர் ராசியிலே வந்துடுறார். அப்ப ராசி ஒரு ராசி சுபத்துவமாகும் பொழுது எனர்ஜி கிடைக்கும், நீங்களே நல்லா இருப்பீங்க. அது 7ஆம் பாவகத்தை பாக்குறதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவன் மனைவி அந்த வாழ்க்கை துணை விஷயத்தில் ஒரு பிணக்குகள் இருந்தா அது தீரக்கூடிய அமைப்பா இருக்குது. இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணத்திற்கான வாய்ப்புகள், இது பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னு பார்த்து ஓகே ஆகக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வியாழன் வெளியில பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 2ஆம் இடத்துக்கு போனீங்கன்னா தனஸ்தானம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நீசம் இல்லை, குருவனுடைய பார்வையில இருக்க காரகனான குருவின் பார்வையில இருந்தாலும் தனவரவுகள் நிச்சயமா இருக்கும். வியாபாரத்துல லாபங்கள் இருக்கும். சோ இந்த அமைப்பு இருக்கக்கூடிய வியாழன் வெள்ளி அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சனி ஞாயிறு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போவார். தம்பி தங்கச்சிங்க விஷயத்துல ஒரு நன்மை கிடைக்கும், அவங்கனால உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஏதாவது பேசாம இருந்தா அந்த பிணக்குகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கும். 3ஆம் இடத்துல போய் அவர் பரிவர்த்தனை 3ஆம் அதிபதியோட பண்றதுனால தம்பி தங்கச்சி விஷயங்கள்ல மொத்தத்துல பாத்தீங்கன்னா சந்திராஷ்டம் இல்லாத அதாவது வளர்பிறை அமைப்புள்ள சந்திரன் பெயர்ச்சி ஆகக்கூடிய சிறப்பான வாரமாக இருக்குது துலாம் ராசி நேயர்களுக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 11, 12, 1, 2ஆம் இடங்கள்ல நாங்க என்ன ஆகுறாரு சந்திரன் பெயர்ச்சி ஆகிறாரு. சோ விருச்சிக ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 அப்படின்றது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க தொழிலையோ அடுத்தது வேலைக்கு போற இடத்துலயோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாபகரமான ஒரு அமைப்பு இருக்கும். 11ஆம் பாவகம் பண்ணும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதரம், அக்கா, அண்ணன் இவங்கெல்லாம் உங்களுக்கு அவங்களோட இந்த பிணக்குகள் போகும், அவங்களுடைய பேசக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்துச்சுன்னா அது அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு லாபமான ஒரு அமைப்பா இருக்கும். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு அவர் வரும் பொழுது பாத்தீங்கன்னா சுப செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசியில அவர் நீசமாய் இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில இருக்கிறது மிக 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 சிறப்பான ஒரு அமைப்பு. உங்க எனர்ஜி கிடைக்கும். உங்களுடைய குருவின் பார்வை வாங்குற சந்திரன் 7ஆம் பாவகத்துக்கு கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துறை விஷயத்துல சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல நீங்க உங்களுடைய பார்ட்னர்கள், உங்க கூட வேலை செய்யற கலீக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்த பிணக்குகள் போய் சிறப்பான ஒரு வாரமா நமக்கு அமைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் பாவத்துக்கு போறார். 2ஆம் பாவத்துக்கு போகும்போது அவர் பேர் அதாவது குருவோட அவர் என்ன ஆகுறாருன்னா பரிவர்த்தனை அமைறார். 2ஆம் அதிபதி பாத்தீங்க அப்படின்னா பரிவர்த்தனை அமைறார். அப்ப அந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம் வரும். அதாவது திடீர் அதிர்ஷ்டம், தந்தை வழியா கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் சிறப்பா இருக்கும். அதாவது தந்தை வழியில இருக்கக்கூடிய பிணக்குகள், தந்தைக்கே உடம்பு சரியாம இருந்தாங்கன்னா அது சரி செய்யப்படும். சோ அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு வாரமா இருக்கும். அப்ப அதே போல தந்தை வழியில கிடைக்கக்கூடிய லாபங்கள், ஏதாவது ஒரு விஷயம் அந்த சொத்து இந்த மாதிரி இதெல்லாம் சிறப்பா அமையக்கூடிய சந்திராஷ்டம் இல்லாத வாரமாக இருக்குது விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா
தனுசுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தடவை ஏற்கனவே ராசிநாதன் 8ல் மறைஞ்சா கூட உச்சமா இருக்கிறாரு. அப்ப இந்த வாரம் தனுசுக்கு பாத்தீங்கன்னா 10, 11, 12, 1 இந்த 4 இடங்கள்ல சந்திரன் வந்து பயிற்சி ஆகிறார். 10ல் வரும் பொழுது அதாவது ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ல் வர்றாரு சந்திரன். வளர்பிறை அமைப்புல இருக்கிறாரு. சோ வளர்பிறை அமைப்புல இருக்கக்கூடிய அவர் சுக்கிரனோட சேர்ந்து அந்த சுபத்துவம் ஆகும் பொழுது நிச்சயமா ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பா இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கும் வேலை செய்யற இடங்கள்ல ஒரு சிறப்பான ஒரு என்ன கிடைக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு அவர் வர்றார், லாபஸ்தானத்துக்கு வர்றார். லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா அப்படின்னா தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது பெண்கள் சார்ந்த தொழில்கள், இந்த மாதிரி அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கக்கூடியது, திருமண அந்த மேட்ரிமோனி இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கா அண்ணன், நம்ம மூத்த சகோதரர், இவங்க 3 அத்தனையுமா நமக்கு என்ன ஆகுன்னா ஒரு லாபமான இருக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் பாவம் சுபத்துவமாகும் போது லாபம், எதை தொட்டாலும் லாபம், எந்த முயற்சியை செய்தாலும் வெற்றி, அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கக்கூடியதா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்துக்கு அவர் வரும் பொழுது அவர் வந்து நீசமானா கூட குருவின் பார்வையில இருக்கிறதுனால நிச்சயமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுப செலவுகள் இருக்கும். அதாவது என்ன மாதிரி செலவுகள் இருக்கும், தாயாருக்கு செய்யற மாதிரி இருக்கும் செலவு, நல்ல செலவுகள். அதே போல கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்கறது, அறக்கட்டளைக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒருத்தருடைய படிப்பு கல்வி செலவுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சுப செலவுகளா அமையக்கூடியதா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாரத்தினுடைய கடைசி நாள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில இருந்து பயிற்சி, அதாவது பரிவர்த்தனை ஆகிறார் குரு. உங்களுடைய ராசிநாதன் குருவும் சந்திரனும் என்ன ஆகுறாங்க அப்படின்னா பரிவர்த்தனை ஆகுறாங்க. அப்ப 1-8 பரிவர்த்தனைன்ற போது அவங்க பாத்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் கேட்கும். திடீர்னு அதாவது இடப்பெயர்ச்சி, அதாவது மாறுதல், டிரான்ஸ்பர் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதாவது வணிகம் செய்யறாங்களா, யூக வணிகம் செய்யறாங்களா, அதுல ஒரு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வாரமாக அமைந்திருக்கு தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும். அடுத்து மகர ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கு 7ல இருந்த சூரியன் புதன் வந்து அவங்க 8ல வந்து போறார். சூரியன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி ஆகிறார். அதுக்கடுத்தது சந்திரன் பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு 9, 10, 11 சொல்லக்கூடிய அருமையான இடங்கள்ல இந்த வாரம் பெயர்ச்சார். வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை பாத்தீங்க அப்படின்னா அவர் 9ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா இணைஞ்சிருக்காரு. 9ஆம் பாவகம் சுமத்துவமாகும் பொழுது தந்தை வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் லாபகரமா இருக்கும். உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்காத இருந்த சில பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம அந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தானே குழந்தை பாக்கியம்லாம் அமையிறது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது 9ஆம் பாவத்தினுடைய பாக்கியங்கள், உங்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்ட பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் திங்கட்கிழமை இருக்கு. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் புதன் பாத்தீங்க அப்படின்னா அவர் 10ஆம் இடத்துக்கு போறார். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம், பதவி பட்டம் அத்தனையும் கிடைக்கும். 10ஆம் இடத்தினுடைய தொழில் ஸ்தானமா இருக்கக்கூடிய தொழில லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 7ஆம் அதிபதி போய் 10ல உட்கார்றதுனால உங்களுடைய பார்ட்னர்கள், நண்பர்கள், வாழ்க்கை துணை மூலமான வரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11ஆம் பாவகத்துக்கு போறார். 11ஆம் பாவகத்துக்கு போய் அவர் நீச்ச என்ற நிலையை அடைஞ்சா கூட குருவின் பார்வைனால 11ஆம் பாவகம் கடுமையான சுபத்துவம் ஆகுது. அண்ணன், அக்கா, இந்த மாதிரி நம்மளுடைய மூத்த சகோதர வழியில வந்து பாத்தீங்கன்னா லாபம் இருக்கும். அவங்களும் சிறப்பாக இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா தொழில இருக்கக்கூடிய லாபம், தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மிகவும் லாபகரமா இருக்கு. நெருப்பு சார்ந்த தொழில்கள், இந்த மாதிரி விஷயங்கள், செவ்வாயினுடைய தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வாரத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா அவர் 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது குருவோட 12ஆம் அதிபதியோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை ஆகிறாரு. பரிவர்த்தனை ஆகும் பொழுது அதாவது 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகுது. அப்படி பரிவர்த்தனை ஆகும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் அதிபதி வாழ்க்கை துணை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ், நண்பர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரு சிறப்பு கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் சுபத்துவம் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சுப விரயங்கள் இருக்கும். நண்பர்களோட சேர்ந்து வெளியில போயிட்டு வர்றது, ஒரு டூர் போறது, அல்லது மனைவியை கூட்டிக்கிட்டு ஃபேமிலியோட எங்கேயாவது போயிட்டு வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிச்சயமா மகர ராசியினருக்கு அமையக்கூடிய சிறப்பான வாரம் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா
உங்களுடைய அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி இது வரைக்கும் 6ல மறைஞ்சிருந்தாரு. அவரும் சூரியனும் அவரோட சேர்ந்து புதனும் இந்த வாரம் 7ஆம் இடத்துக்கு வந்து அதாவது சூரியன் ஆட்சி பெறாரு. அதே போல பாத்தீங்கன்னா சந்திரன் பாத்தீங்கன்னா 8, 9, 10, 11ஆம் பாவங்களுக்கு பயிற்சி ஆகிறார். சோ அவர் முதல் திங்கட்கிழமை பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துக்கு இருக்கிறார். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா போன வாரம் சனிக்கிழமையே வந்து உங்களுக்கு என்ன ஆயிருந்துச்சு, சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது சனிக்கிழமை. அப்ப அதுக்கப்புறம் திங்கட்கிழமை வந்து மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு மாலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல வந்து எப்பவுமே நம்ம சொல்றதுதான், புதிய அறிமுகங்கள்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கும் அதாவது ஜாமீன் போடுறது விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அலுவலகத்துக்கு பணம் ஏதாவது எடுக்க போறீங்க, பேங்க்குக்கு போறீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அது வந்து சந்திராஷ்டமமா இருக்கக்கூடிய அந்த நாள்ல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு போறாரு. பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்துக்கு அவர் போறாரு. சோ 9ஆம் இடத்துக்கு போறதுனால ஏற்கனவே பாத்தீங்கன்னா கும்பராசினியர்கள் பாத்தீங்கன்னா ஜென்மசனியில ரொம்ப படாத பாடு இப்பதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டு வந்து இருக்கீங்க. அதாவது இப்ப வந்து மீனத்துக்கு போயிருக்கு, இதுக்கு முன்னால கும்பதான் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னமும் கும்பராசினால பல பேர் இன்னும் செட்டிலாம இருக்காங்க. அந்த பாக்கிய ஸ்தானத்துல அவர் போறதே திடீர் ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். செவ்வாய் புதன்ல பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு நாளா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியாழன் வெளியில பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். சோ 10ஆம் இடம் வந்து ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்துக்கு போகும்போது குருவின் பார்வை அங்க கிடைச்சி ஜீவனம் பாத்தீங்க பதவி, 10ஆம் இடத்தினுடைய பலன்களான பதவி, பட்டம், நல்ல வேலை அமையக்கூடிய, செட்டில் ஆகக்கூடிய, திடீர்னு நான் வேலை மாற்றி போகணும், இந்த வேலையை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் வேலை மாற்றம், பதவி உயர்வு, இந்த மாதிரி பட்டங்கள் இது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில்ல வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் அமையல அப்படின்னு நினைச்சுக்கோங்க, புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படியே வாரத்தின் இறுதி நாளான சனி ஞாயிறு பாத்தீங்க அப்படின்னா அவர் உங்களுடைய லாபஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போய் உங்க லாபஸ்தானாதிபதியான 11 என்ன ஆகுறாரு, பரிவர்த்தனை ஆகிறாரு. ஒருவேளை நீங்க கடன் அடுத்தவர்கள் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா 6ஆம் இடத்துக்கு 11க்கு போறார், அடுத்தவர்களுடைய தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அதுல உங்களுக்கு லாபம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கடன் வாங்கி லாபம், அடுத்தவர் தனம்ன்றது 6ஆம் இடம்ன்றது கடத்தை கொடுத்தது, கடன் மூலம் லாபம் பண்றது. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில்ல பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க, தொழில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதை வந்து ப்ராஃபிட் நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சுபமா இருக்கக்கூடிய சிறப்பான, அதாவது திங்கட்கிழமை மட்டும்தான் உங்க ராசிக்கு வந்து சந்திராசனம் இருக்கும். மற்றபடி இந்த வாரம் வந்து சிறப்பான வாரமா இருக்கும் கும்பராசிரியர்கள் அனைவருக்கும். அடுத்து மீனம். மீன ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்க ராசினைய வந்து சனி, அதாவது ஜென்ம சனியில இருந்துகிட்டு இருக்கீங்க. அதுவும் கிட்டத்தட்ட ரேவதி, அதாவது மீனராசி மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரு சில 10% தவிர 90% குழம்பு திக்கிறீங்க. ஏன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் தெரியுது, வர்றதுல மீனம் சிம்மம் தான் அதிகமா வருது. சோ அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சனி இருந்தா கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா குருவும் உங்களுடைய உச்ச குருவும் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த அமைப்புல இந்த வாரம் உங்களுடைய 7, 8, 9ஆம் பாவங்கள்ல சந்திரன் வந்து டிராவல் பண்றாரு. திங்கட்கிழமை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் பாவகம் சுபத்துவமா இருக்குது. 7ஆம் பாவகம் சுபத்துவமா இருக்கு. 7ஆம் பாவகம் சுபத்துவமா இருந்தாவே உங்களுடைய ராசியும் சுபத்துவமா இருக்கும். அப்ப 7ஆம் பாவகம் அப்படின்றது உங்களுடைய நண்பர்கள், பார்ட்னர்கள், வாழ்க்கை துணை, கணவன் அல்லது மனைவி, இந்த அமைப்புல வந்து ஒரு சிறப்பா அமைப்பா இருக்கும் திங்கட்கிழமை அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா. சில பேருக்கு திடீர்னு புதிய அறிமுகங்கள், காதலன் காதலி, காதல் விஷயத்துல ஒரு சிறப்பு, ஒரு நல்ல ஒரு பலன் அமையக்கூடிய நாளா இருக்கும் திங்கட்கிழமை. அப்படியே பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது செவ்வாய்க்கிழமை. சோ செவ்வாய் புதன்ல சந்திராசிரமம் பாத்தீங்கன்னா வளர்பிறை அமைப்புல இருந்தாலும் கூட நம்ம எப்பவுமே எச்சரிக்கிறது தான், சந்திராசிரமம் அன்னைக்கு உங்களுடைய பயணங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது பஸ்ஸையாது ட்ரெயினா இருக்கட்டும், எதுல போனாலும் வண்டி வாகனங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோசியல் மீடியால ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க, ஃபேஸ்புக்கு, இந்த இன்ஸ்டா, இந்த மாதிரி விஷயங்கள், யூடியூப்ல வரக்கூடியது கமெண்ட்ஸ் போடுறவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு சந்திராசிரமனுக்கு நாம ஒண்ணு பண்ணுவோம், அதனுடைய எஃபெக்ட் வேற மாதிரி ஆகும். நீங்க சொன்ன வந்த கருத்து திரிக்கப்படலாம் அல்லது தவறா புரிஞ்சுக்கப்படலாம். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடியதுனால நீங்க அன்னைக்கு அந்த செவ்வாய் புதன் 2 நாளையும் ஒரு முக்கியமான எந்த ஒரு முடிவுகளை எடுத்துக்க வேணாம். அதுக்கப்புறம் அப்படியே வருது பாருங்க வியாழன், அதாவது உங்களுடைய ராசிநாதனோட பார்வையில அவர் நீசம் இந்த இடத்துல எடுத்துக்க வேணாம்.
குருவின் பார்வையில இருந்து 9ஆம் பாவகம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் பாவகம் கடுமையான சுபத்துவமா இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து பாக்கியங்கள், இது வரைக்கும் தடையா இருக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில சிறப்பா இருக்கு. தந்தைகிட்ட அப்பா கிட்ட ஏதாவது கேட்டோம், இன்னும் அப்பா ஒரு நல்ல முடிவான்னு சொல்லலையே, அந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பா இருக்கும். 9ஆம் பாவம் பாக்கியத்தை குறிக்கிறதும் தந்தை வழி சார்ந்தது வந்து சிறப்பு உங்களுக்கு அமையும். அப்படியே வாரத்தின் இறுதி நாள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி 10ஆம் இடத்துக்கு போனோம்னா 10ஆம் அதிபதி உங்க ராசிநாதன் குருதான். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 10ஆம் அதிபதி ஒரு சிறப்பான ஒரு பரிவர்த்தனை அமைப்பு இருக்குது. 5 என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 10ன்றது பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை குறிக்கிறது. அப்ப தொழில்ல என்னன்னா இதை பண்ணோம் அதை பண்ணோம் ஒரு அதிர்ஷ்டத்தையும் காணாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அமைப்பனா இருக்கட்டும், அல்லது வேலையில இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கட்டும், அவங்களுக்கு வேலையில இவ்வளவு நாள் இருக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கல, நம்ம உழைச்சு கொடுக்கணும், ஒண்ணுமே நடக்க மாட்டேது அப்படின்னு ஒரு ஏங்கி தவித்தவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு நம்பிக்கை குறிக்கக்கூடிய ஒரு நாட்களா பாத்தீங்கன்னா இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களா இருக்கும். குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. 10ஆம் அதிபதி அதிர்ஷ்டமாகும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும். சரி நம்ம ரொம்ப நாள்ல வந்து குலதெய்வத்தை பார்க்கல, நம்ம குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துருவோம், நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு வந்துருவோம், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய சிறப்பான வாரமாக அமைஞ்சிருக்குது. மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கருணை கடல் ஆசிரியர். வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.